நான் மடத்துல வாழக்கூடிய வேதசாமி. ஆமா, இந்த காடகத்துக்கு வேட்டையாட சென்று இடத்தில் உங்க மாமனாமா எம்பெருமா கண்ணன் மாமனாமா. ஆமா, சரி. வடத்துல உயிர் வருவது போதுமா இருக்கிறது, இது போய் அத்தமக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கிறார் சுவாமி. எங்க மாமையை ரொம்ப சரி, உடம்பு சரியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாரா? ஆமா, என் அத்த மக்களை கண்டா சொல்ல போன்னு சொன்னாரா? கண்ணனுக்கு கஷ்டமா, அவருக்கு ஆபத்தா? போயிட்டு வரோம்னா போயிட்டு வரோம் சுவாமி. வந்த செய்தி நான் சொல்லிட்டேன், நீங்க போய் பாருங்களையா. அந்த வரத்தில் சென்று உண்டு களப்பாரி ஆகட்டு சுவாமி. நான் போய் சேதி சொல்ல வந்த மனிதன் வீட்டில் அவங்களே சாப்பாடு சாப்பிட்டு பொறுமையாக போங்க. ஆகட்டு சுவாமி, சென்று வருகிறேன். தந்தை 6 மணிக்கு நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் கண்ணமை காட்டுவது போல் காத்து வந்த என் மாமனாகப்பட்ட பரந்தாமனுக்கு அவருடைய உயிர் போவது வருவதுமாக இருக்கிறாரா பார்த்தா சீக்கிரமாக போய் மாமனை மாமனுக்கு கஷ்டமா? அப்படிப்பட்ட கஷ்டத்தை இந்த நம்ம காப்பாற்ற விட்டா அழகலை அனுப்பலாம். இந்த அண்டத்தை உண்ட மாயாள மேல் பள்ளி கொண்ட நாதை அந்த பிண்டத்தை இரடியாய் அளந்த நாதை அவருக்கு ஒரு கஷ்டம் என்ன சின்ன வயசுல எங்க அத்தை சொல்லி இருக்குது. குந்தமாதேவி, அதாவது அசோதி அம்மா என்ன சொல்லிச்சு? பலராமனும் அண்ணன் தம்பி மாமனாகிய கண்ண பரமாத்மாவும் வெண்ண திருடுனாங்க. வெண்ண திருட மாட்டேன்னு மண்ணல்லியே சாரு தின்னாராம். யாரு? பகவான் எம்பெருமான். அப்போ பலராமன் சொன்னாரா தம்பி மண்ணை தின்னு விட்டானு.
அம்மா தம்பி பண்ணத்தங்கடா அடிக்கடி அப்படி சொல்லி அண்ணன் சொல்லிருக்காரு. வாயை காட்டுறான் அப்படின்னு அசோதம்மா சொல்லிச்சான். ஆமா. அதுக்கு வாயை காட்டினா இந்த அண்ட பிரபஞ்சமே அவருடைய வாய்க்குள்ள இருந்துச்சான். பகவான் வாயில. ஆமா. அண்டத்தையும் கண்டு பிண்டத்தையும் கண்டு உன்னையும் கண்டு என்னையும் கண்டு இந்த உலகத்தையே பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த அசோதமா சொல்றேன். அப்போ இந்த செய்தி என்கிட்ட ஒரு நாள் சொல்லிச்சு. யாரு? அசோதையம்மா. அப்பேர்வட்ட ஹரிநாராயணே இந்த பூமியை ஓரடியாவும் ஆகாயத்தை ஓரடியாவும் அளந்த மாயம் அவரு. அவருக்கு ஆபத்து வராது. அப்படி வந்தா நீங்க போய் காப்பாத்தி தான் அவர் உயிர் பொழைக்கணுங்கிறதுலாம் இல்ல. ஆனா நாம வந்து அவரை போய் பார்க்க கூடாது. நம்ம வேலையை பார்க்கலாம். அண்ணா என்னன்னா சொல்றீங்க? மாமனுக்கு உயிர் அதாவது போவது வருவதுமாக இருக்கிறாரு. அவரை போய் விளையாட்டுத்தனமாக அவருக்கு எந்த ஒரு ஆபத்து நேரான்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல பீமன் கோவப்படுறது நான் இருக்குது. எப்பேர்பட்ட நமக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கிறாரு. ஒரு உதவியா ரெண்டு உதவியா? நன்றி இல்லாத மாதிரி பேசுறியா அண்ணா? நான் போய் பார்த்தே தான் அவனு முரட்டுத்தனமா பேசுறான். அண்ணா அவர் மட்டுமல்ல, இந்த உலக பகவான் நம்மள ஒவ்வொரு வனத்திலையும் எத்தனை ஆபத்துல காப்பாத்துறாரு. அப்படிப்பட்டவர் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது போகக்கூடாத ஒரு கஷ்டம் சொல்றீங்க. இது எந்த வித நியாயம்? நான் போயிட்டு வர வேணும். சரி சரி, வாதத்துக்கு மருந்து, குடிவாரத்துக்கு மருந்து இல்ல. ரெண்டு பேரும் போங்க. எல்லாரும் போயிட்டு வரேன். சரிம்மா சரி. ரெண்டு பேரும் போங்க. மாமனை தொட்டு விடாதுங்க. அப்படியா? ஆமா. ஏன் தொடாத அவரை பார்த்து பேசிட்டு வாங்க. அப்படி மாமனை இது நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தை நாங்க மறுத்து பேசியதே கிடையாது. மாமனை பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க, நாங்க போய்தான் ஆகணும்னு சொல்றோம். அப்படி போவதா இருந்தால் கதை தொட்டு தூக்க வேண்டாம்னு சொல்றீங்க. உங்கள் வார்த்தையின் சிறமேது கொண்டோம்னா போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து வரோம்.